தண்ணி ஊத்திக்கிட்டு இந்த புடவை உள்ளுப்பாவா இல்லாம இந்த புடவை சுத்திட்டு உள்ள போகணும். அவ்வளவு மரப்பா தெரியுது. பொம்மையை பார்த்தா சிரிக்கிற பொம்மையாட்டமே, அது சிரிப்பு காட்டுற பொம்மையாட்டமே. சிரிப்பு காட்டுற பொம்மையாட்டமே இருக்குதா? சிரிப்பு போச்சுக்கிறியா? உங்களை தாங்க ஐயா, நீ என்ன தாங்க வேணா, உன்னை தாங்க மாட்டான் ஐயா. ஓசையாட்டம் போயிருவான் ஐயா. நீங்க ஆளையும் முகையும் பாரு. இல்ல, இந்த கட்டையை போய் இந்த கட்டை சாய்க்க முடியுமா? இங்க பாரு, இந்த செட்டிலே எல்லாம் சாய்க்கிறது பாக்குறாங்க, முடியல. நீயே படுத்த ஆச்சுட்டான், மத்தவங்களாம் யாரும் மறத்த முடியாது. இங்க பாரு, எதுக்கும் அசையாத கட்டை தெரியும். பார்க்கும் போதே தெரியுது. திக்கத்த முண்டையா சிந்து மாறாட்டம் வந்து நிக்கிறான். கள்ளங்கவுட இல்லாத ஒல்லம் தெரிஞ்சுக்க. அப்ப இதுக்கெல்லாம் கள்ளங்கவுடத்து முடிச்சா? ஆமா. எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம், கள்ளங்கவுடத்துலாவது முடிஞ்சு இப்படி வளருதுங்கிறீங்களா? கள்ளங்கவுடுனா என்னமா? அப்ப கண்ணம்மா, அடையே கண்ணம்மா, ஒரு ஆடல் பாடல் நல்லா பாடுவீங்களா? கை நிறைய கண்ணாடி வளையும் சத்தம். கை நிறைய கண்ணாடி வளையும் சத்தம். இப்படி பாட்டு பாட்டா? வணக்கம் 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 வணக்கம். ஆமா, மேஜர் மூணு கடையத்தான். அண்ணா என்ன கூட கடிப்பிடி முட்டு லேடிஸ் நான் குடிச்சு டீ கூட அடிப்பேன். போ கட்டி பூடி கட்டி பூடி. அண்ணா, நீ பார்த்தா அந்த பொண்ணு ஒண்ணு ரசிக்கல, நான் பார்த்து ரசிக்கிறேன் பாரு. அந்த பிள்ளை ஐ லவ் யூ சொல்லும் போது நான் பாடுற பாட்டுல நீ போய் உட்கார்ந்தா நான் பாத்துக்கிறேன். நான் ஒரு பாட்டு பாடுறேன். என்ன பாட்டு? நான் பாடுற பாட்டுல நீ ஐ லவ் யூ சொல்ல பாரு. என்னங்க சொல்றீங்க? பாட்டு பாடுதா? பாடுற பாரு. பார்த்தா பசுமரா படுத்துக்கிட்டா நடுமரா ஏதா விருதுக்காகமா ஞான தங்கவே தீண்டு விட்டால் கரிய மிஞ்சுமா. எப்படி பாட்டு? நல்லா பாருங்க. கட்டளையில் வேடிய பார் பொட்டு போகுமா, நீ கட்டளிலே படுத்து விட்டா காசுக்காகமா. அப்புறம் பட்டமிடும் சாலைய பார் வாட்ட சாட்டமா, நான் வைத்திருந்தா வெச்சடிப்பா. போட்டு வச்சாரா அவரு, போட்டு வச்சாரா அவரு, போன வருஷம் 2 மழைய நம்பிக்கிட்டு வச்சாரா. ஏண்டா யார போய் அனுப்பி இருக்கிற? ஆளை முகரையும் பாரு. தனி முடிச்சலாமே. இங்க வா. அம்மா, பேரன்புக்குரிய பெரியோர்களும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய தாய்மார்களும் அல்லது தந்தைமார்களும் பள்ளி செல்லக்கூடிய மாணவன் மாணவிகளும் இப்படி கடல் அழைப்பில் காட்சி தந்திருந்தாலும் சபைக்கு மனமார்ந்த வணக்கம். இன்று ஓரிரவு சதுர்நாட்டியம் அரங்கேற்றம் செய்தார். ஏன் எதற்காக? என்ன காரணங்கள்? என்ன காரணமா? வீரகாரன் பண்டிகை முன்வைத்து
வீரகாரன் பண்டிகை முன்வைத்து ஊர் மக்கள் ஒற்றுமையாக சேர்ந்து இன்று இரவு நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். அரங்கேற்றம் செய்யக்கூடிய நாடகம் ஆர்ப்பாட்ட ஆரவல்லி பந்தயம் இல்லையோ போர் மன்னன் சண்டை. இந்த நாடகத்தில் நான் யாராக வந்தேன்? ஓ தொப்பல காட்டாதா ஐயா, செத்து போற மாதிரி. நாசமா போனவனே, நாயக்கமா ராஜமா போன நான் நாயகமா போனா நீ சீக்கிரம் மாயமாயி போயிருவேன். யாரு நீ? வேலமா நீ கிடக்குற பூனை குட்டி ஆட்டம், நான் கிடக்குற குருநாசாமி கோயில் ரேஸ் குதிரை ஆட்டம் கிடக்குறேன். என்னடா பண்ண முடியும்? கீழே சாய்க்க முடியுமாடா? தண்ணி பேரலாட்டம் வந்து நின்னா ஏய், ஆரம்பத்து சொல்றேன். இன்னொரு டைம் சொன்னீங்கன்னா அப்புறமேட்டு அழித்து பிடிச்சு விடுவேன். ஐயோ அரியால மந்தாரே முல்லை சூடி ஆமாம்மா சொல்லம்மா. சிரிப்பு காட்டுற மூஞ்சி அப்படி இருக்குது. என்னோட பெயராகப்பட்டது அம்மா மச்ச வெளியலைக்கு ரூபி மாது. என் பெயர் தான் அழகு சுபத்திரை அம்மன். உன் பெயர் அழகு சுபத்திரை அம்மனாக இருந்தாலும் உன்னை ஈன்றெடுத்த தாய் தந்தை. நீ எப்படி பிறந்த? நான் சொன்னா அந்த கூட்டமே உட்காராது, 3 மணி நேரம் ஆகும். என்ன சொல்ற? ஆமாமா அப்படின்னு கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு கம்முனு. நான் பிறந்த வரலாறு சொன்னா 3 மணி நேரம் ஆகும். என்னத்துக்கு வேஸ்ட் எல்லாம் பூந்து எதிர்த்து போயிருவாங்க. அடே அப்பா. ஆமா அம்மா நான் எப்படி திறந்து தெரியுமா? நீ எப்படி திறந்து எங்க கொள்ளக்கார தான் கேட்கணும், இல்ல முத்துராஜ் வச்சிர கேட்கணும். முத்துராஜா? ஆமா, முத்துராஜ் நம்பி ஒரு கிளவியை கூட விட முடியாது. என்ன சொல்ற? கொடுக்குறாப்பியா? பிள்ளை பார்த்துட்டு அப்படி காட்டில் போய் ஓரக்கமா
உன்னையே என்ன சமாச்சாரம் கேட்டுருவா. கரும்பு கருத்தல்ல ஆட கருத்தல்ல கரும்பு மாறிட்டு எப்படி வெளியே வருது? நசிங்க போயிடுவேன். நீ உன்ன சொல்லணுமா? எங்க அண்ணன் மட்டும் பையன். அண்ணன் மட்டும் பையன் முறத்தானா அழுத்த? ஆமா. ஆமா நான் தம்பி, அவன் அண்ணன் மட்டும் பையன், நானும் அவரும் அண்ணன் தம்பி. அண்ணன் மட்டும் பையனை எப்படின்னு சொல்றேன்? சரி அத்தை நாளைக்கு வேணாம். ஆமா அத்தை நாங்க வரேன். ஆமா. என் பேரும் அழகு சுபத்திரை அம்மனா இருந்திருந்தாலும் ஈண்டெடுத்த தாய் தந்தை என் தந்தையாராகப்பட்டவர் வசுதேவ மன்னன். தந்தையார் வசுதேவ மன்னன். என் தாய் தேவகி ரோஹிணி. தாய் தேவகி ரோஹிணிக்கும் அம்மா 3 பேர் பிறந்தோம். யார் யாரு? அண்ணன் பலராமன், இளைய அண்ணன் கண்ணன், மூன்றாவது அழகு சுபத்திரை. அண்ணனோ பலராமன், அருமை தங்கையோ சுபத்திரை, சிறிமந்த கண்ணன். கண்ணனாக இருந்தாலும் உனக்கு திருமணம் நடந்துருச்சா? வேணுமாடா? என்ன ஆடி கலைக்கு புடி. அம்மா என்ன மாலையிட்ட மணவாளன் யாரு? அவரு நினைக்க எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படிமா புருன்னு ஏறுதா? எங்க உள்ள கொண்டு இப்ப உங்க ஆயால் கூட ஏறிட்டோம். எங்க ஆயால் எங்க அப்ப ஏறிட்டுறாமா? யார் ஏமாந்துருக்காங்க? அம்மா நான் எப்படி திருமணம் செய்தவள், ஆனா நான் கல்யாணம் பண்ணது ஒரு வித்தியாசமா பண்ணவன். எப்படிமா வித்தியாசம்? குமிய வச்சா? என்னத்த இல்ல குமிய வச்சா என்ன ஆடு மாடா? தேவடலுக்கு பிறந்ததே. அதெல்லாம் பப்ளிக் சொல்லாதாயா? மக்களாகப்பட்ட ஐவராஜாக்கள், சரியான சந்திரகுலம் பாண்டவராகப்பட்ட ஐவராஜாக்கள், இருவருக்கு இளையோர், இருவருக்கு மூற்றோர். நாடு பிறந்த நாயகனாகப்பட்ட ஆளாள அழகு மன்னன் அர்ஜுனனை திருமணம் செய்தேன். அப்படி அர்ஜுன மகாராஜன் திருமணத்தை எப்படி திருமணம் செஞ்சேன்? எப்படி? ஆமா, நான் கூட்டிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணவன். ஆமா, கூட்டிட்டு வரனாயே போலீஸ்கார பிடிச்சிட்டு கூப்பினா கரையா ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிட்டேன். இங்க பாரு, பத்திர ஆபீஸ் போனே கரையா ஆபீஸ் அந்த அளவுக்கு வேணாயா? அம்மா, இப்படி என் கணவராகப்பட்ட ஆளாள அழகு மன்னனை கை கால்களை கட்டி இப்படி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரதம் ஓட்டம் தெரியும். ரதம்? ஆமா. அந்த ரதம் ஓட்டும் பொழுது என் மன்னவராகப்பட்டவரை நான் கடத்தி கொண்டு திருமணம் செய்தவன். திருமணம் செய்தவன்? ஆமா. சரி, எல்லாம் ஆம்பளைக்கு தான். சின்ன கூட பொம்பளை தான் ஆம்பளை கூட்டிட்டு ஓட்டாங்க. ஆம்பளை ஓடிக்கிற? ஆமா. கூட்டிட்டு ஓடிக்கிறாயா? ஓலாயா? ஓ ஆயா இல்ல கூட்டிட்டு ஓடாயா? ஆளாள அழகு மன்ன அர்ஜுனனை திருமணம் செய்து குழந்தைங்க எனக்கு அழகான ஒரு ஆண்மகன் உண்டு. அவன் பெயரும் அபிமன்யு. வீர அபிமன்யு? அப்படி? ஆமா, நீ சொன்ன மாதிரியே நானும் உனக்காயா? அர்ஜுனனை திருமணம் செஞ்சு அபிமன்யு பெற்று எடுத்தானே. அதுதான் நாம சொல்றோம், நாம கரெக்டா சொல்றோம். அப்படி வீராபிமன்யு பெற்றெடுத்து ஏதோ காரணமாக உன் கணவராகப்பட்ட அர்ஜுன மகாராஜன் அழைத்து வர சொன்னார். ஆமாமா, அவர் பார்க்கலாமா? என்னால முடியாது.
எப்படி பொண்டாட்டி சொல்லுப்பா பரவாயில்ல. தங்கள் பாதாரம் இந்த கமலங்களுக்கு மங்கையாகப்பட்ட அழகு சுபத்திரை அம்மன் தினந்தோறும் திவ்ய பாதமே சரணம் செய்கின்றேன். என் பாதத்தை முடிஞ்ச முடியா எப்படி வள வேண்டும் தெரியுமா? என் பாதம் அது புருஷனை பார்த்து பரவாயில்ல. கணவனை கண்டால் இப்படி சிரித்து புன்னகையோடு இருக்க வேண்டும் அல்லவா? போட்டு அடிக்கியா என் பாதத்தை என்றும் இந்த ஆணைக்குஞ்சுமான இடத்திலே சீரும் சிறப்புடன் சிங்காரமாக இதுவரை காலம் வாழ்ந்திருப்பாய். இருந்தாலும் என்ன காரணமாக அழைத்தாய்? நிச்சயமாக உனக்கு தெரியாதா? எதற்காக அழைத்தேன்? கட்டிய கணவன் எதற்காக அழைப்பான் என்று உனக்கு தெரியாதா? அப்படியா? அது கொஞ்சம்
அவனை அருகிலே வா வா என்று உன் இரு பார்வைகளும் என்னை அழைக்கிறது. சரி, ஆனா உன்னுடைய உதவி இருக்கிறது. கட்டி பூடி கட்டி பூடிடா ஏதோ சொல்கிறான் என்று பார்த்தா நம்மை பார்த்து ரெண்டு பேரும் நல்லா வைத்தான் கைகள் பிணைய வேண்டும். உன் பார்வைகள் இருந்தும் தன்னே அருகில் வாவா என்று என்னை இருக்கிறான். என்ன காரணம்? கணவனுடைய பஞ்சனை செல்வோம். போட்டோம் ஏதா இருந்தாலும் உள்ள போய் இருட்டிலே அழகை ரசிக்க முடியுமா? முடியாது. இந்த வெளிச்சத்திலே வெட்ட வெளிச்சத்திலே அவருடைய இடை அழகும் தோய் அழகும் இங்க வாஜாமி சாமி வெளிச்சத்தா தான் அந்த சிரிப்பு காட்டுற பொம்மை பார்க்கணும். ஆமாடா, ஆமா, எப்ப பாரு சிரிச்சுக்கிட்டே இருக்குதா? எப்படி சிரிப்பு காட்டுற பொம்மை போட்டோ எடுத்து வச்சுக்கோ. போட்டோ எடுத்து தூங்கி முடிச்ச உடனே அதை பார்க்கணும். நீ செத்து பாரு. சாமி இவருடைய இடையழகும் பார்த்தாயா? பாருங்க, அதெல்லாம் கிடந்தா கிடக்கட்டும். ஏண்டி நான் என்ன ஏதோ கண்டவங்க இந்த மாதிரி அதெல்லாம் கிடக்கட்டுங்கிற? சரி பாருங்க, ஒரு பந்தன மெத்தைக்கு தான் போக வேண்டும் அல்லவா? அது மட்டும் வாங்க போலாம். அப்படின்னு நான் கூப்பிடுவோன்னு நீ நினைக்கிற? அதான் இல்ல அண்ணே, எப்ப பார்த்தாலும் எப்ப புருஷன் நம்ம கூப்பிடுவான்னு கூடாது. இதோ என்னுடைய அண்ணாராகப்பட்ட தர்மன் என்ன சொல்லாதீங்க, எல்லா சிவனையும் என்று சொல்லி நான் வாழ்றவன். ஆமா, இந்த மாதிரி சொல்லி சிவன் போட்டு ஓட்டு யாரு போட்டா என்ன அதனால என் அண்ணார் அழைத்திருக்கிறார். அதனால என் அண்ணாரை காண வேண்டும். அப்படியாக இருந்தாலும் என் தம்பி சகாதேவனை நான் அழைக்க வேண்டும். அப்படியா? அவரையும் அழைத்துக் கொண்டு புறப்பட வேண்டும். என்னுடைய மாதத்தை காண சீக்கிரமாக சென்று என் தம்பியாகப்பட்ட சகாதேவனை என் அண்ணா தர்மன் அழைத்தார் என்று சொல்லி அழைத்துக் கொண்டு வா. அப்படியே அதே நேரத்தில் ஆளாளாகமன் அர்ஜுன் ஆகப்பட்டவர் தன் தமிழாகப்பட்ட சகாதேவனை அழைக்க சகாதேவன் தர்பார் அவரால்
ஆ.